உங்கள் யாவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு ஊழியக்காரனாக உங்கள் பேரிலே சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை, நல்வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் நிச்சயமாக நமக்கு முன்பாக அவர் சென்று கோணலை நேராக்குவார். நம்முடைய வழியை அவர் செவ்வைப்படுத்துவார். நாம் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் யெகோவா நிசி என்னாலும் நமக்கு வெற்றி தருவார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவர் நமக்கு உந்துதலாக ஏவுதலாக தந்த நம்பிக்கையின் வார்த்தையை, விசுவாசத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதை பற்றி கொள்ள போகிறோம். இந்த புத்தாண்டு இந்த வாக்குத்தத்தம் உங்களை வழிநடத்த போதுமானதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கும் போது என் உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏவுதலாக ஒரு உந்துதலாக தந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை நாம் வாசித்தால்தான் 2ஆம் வசனத்தினுடைய ஆழத்தை நாம் அறிய முடியும். இதிலே தேவன் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப எனக்கு அழுத்தி சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எழும்ப வேண்டிய ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். படுத்திருக்க முடியாது, எழுப்புதல் வேண்டும். நாம் எழும்ப வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. அநேக போராட்டங்கள் இந்த உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எனவே இந்த பூமியிலே அநேக இயற்கை சீற்றங்கள், இந்த பூமியிலே அநேக கேடுபாடுகள், பல போராட்டங்கள், ஜனங்களுடைய மோதல்கள், இவைகளெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டிலே அவர் இருந்தார். 2024ஆம் ஆண்டிலும் அவர் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், சாவாமை உள்ளவர், நீண்ட ஆயுசு உள்ளவர். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நாம் எழும்ப வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம் பேரிலே அவருடைய வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மாத்திரமல்ல, மகிமை மாத்திரமல்ல, உன்மேல் கர்த்தரே உதிக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தரே ஆட்கொள்வார், கர்த்தரே நிரப்புவார், கர்த்தரே நம் மூலம் கிரியை செய்வார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் பொய் சொல்லாத தேவன், பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் தம்முடைய நாவினால் சொல்லுகிறதை தம்முடைய நித்திய புயத்தால் செய்து முடிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இது சம்பந்தமாக நாம் சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள் செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல் உதிக்கிறார். கர்த்தரே நம் பேரிலே அவர் வீற்றிருக்கிறார். நமக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார், நமக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார், நம்முடைய இடது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நமக்கு முன்னாக கர்த்தர் இருக்கிறார், நமக்கு பின்னாக கர்த்தர் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இல்லாத இடம் இல்லை. அவருடைய பிரசன்னம் நம்மை மூடுகிறது. அவருடைய மகிமை நம் மூலமாக அது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மேல் உதித்தால் என்ன நடக்கும், இந்த ஆண்டு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமத்திலே நாம் 1ஆம் அதிகாரத்திலே 1 - 4 வரை நாம் வாசிக்கும்போது அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கு காரியங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் அந்த பூமியின் மேல் வந்தார். ஆண்டவர் அந்த பூமியின் மேல் வந்தபோது புதுமைகளை அவர் ஏற்படுத்தினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இந்த காலம் அளவிட முடியாத ஒரு காலம். ஆதியிலே என்பதற்கு ஒரு எண்ணை நாம் கொடுக்க முடியாது. எனவே ஆதி என்பது அது பாஸ்ட் எட்டர்னல் என்று சொல்வார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பாக பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஆண்டவர் படைக்கும் போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கவில்லை. ஆனால் இடையில் நடந்த ஒரு சம்பவத்தினாலே பூமியை தேவன் சபித்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்ட பூமியை 3ஆம் வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4ஆம் வசனத்திலே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு தேவன் பகல் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த பூமியை அவர் மறுரூபப்படுத்தினார். தேவன் இந்த பூமியை அவர் புதுப்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாக கடவுள். இருளின் பேரிலே ஒரு வெளிச்சம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்விலே இதுவரை காணப்பட்ட இருளெல்லாம் நீங்கி ஒரு வெளிச்சத்தை இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வரும்போது நம்பிக்கை ஏற்படுகிறது. வெளிச்சம் வந்த பின்பாக தேவன் ஒவ்வொன்றாக ஏறத்தாழ 6 நாள் அளவும் அந்த பூமியிலே ஒரு அற்புதமான படைப்புகளை கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுக்கு தேவையான தண்ணீர், மழை, மனிதனுக்கு தேவையான உணவு, மனிதனுக்கு தேவையான உடை, மனிதன் ஆளுகை செய்ய எல்லா சிருஷ்டிகளையும் தேவன் படைத்தார். அந்த தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு புதுமைகளை செய்ய போகிறார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழசை மறந்து விடுங்கள், பழைய காலத்தின் காயங்களை ஆற்றுங்கள், பழைய காலத்தின் தழும்புகளையே நோக்கி கொண்டிராதிருங்கள். ஆண்டவர் புதுமையை செய்வார். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர். நம்முடைய ஆண்டவர் புதியதாய் ஒன்றை உருவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கையிலே கடந்து வா. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய சூரியனை இப்பொழுது கட்டளையிடுகிறார். கர்த்தர் உனக்கு இப்பொழுது ஒரு புதிய பாதையை திறக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் இருதயத்தின் பேரில் கையை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் எனக்காக ஒரு புதிய வெளிச்சத்தை கட்டளையிட முடியும். ஆண்டவரே, இந்த பூமிக்கே நீர் வெளிச்சத்தை கட்டளையிட்டீர், எனக்கு ஒருவனுக்கு ஒருத்திக்கு நீர் வெளிச்சத்தை கட்டளையிடாமல் போக மாட்டீர். ஆண்டவரே, நிச்சயமாக எனக்கு நீர் ஒரு வெளிச்சத்தை தருவீர், ஒரு புதிய பாதையை நீர் எனக்கு காட்டுவீர், ஒரு புதிய வழியை நீர் எனக்கு காட்டுவீர், ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு நீர் தருவீர். ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தை கர்த்தர் புதிய ராஜ்யமாய் மாற்றுவீர் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவர் புதுமைகளை செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் கடைசியிலிருந்து துவக்கத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயன் ஒரு விதவையினுடைய மகன் மரித்து பாடையில் போகும்போது முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை கொண்டு வந்தார். முடிந்து விட்டது என்று சொல்ல வேண்டாம். இப்பொழுது கர்த்தர் உன் முடிவிலிருந்தே ஒரு ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றுகிறார், வெறுமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் ஒரு அதிசயத்தை உனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த உன்னுடைய காத்திருப்பு மாறப்போகிறது. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு விட்டார். கர்த்தர் உனக்கு அனுக்கிரக காலத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார். கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு திறந்த கதவை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். தேவ ஜனமே, இதை விசுவாசியுங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கொண்டாடுங்கள். கர்த்தரை பார்க்க வேண்டிய விதமாய் பாருங்கள். அவர் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மறுரூபப்படுத்துவார்.
நீ பழைய மனிதனாய் இருக்க போவதில்லை. பாவத்தை மேற்கொள்ளும் மனிதனாய் நீ மாறப்போகிறாய். நீ பழைய மனுஷியாய் இருக்க போவதில்லை. உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். எதெல்லாம் உன்னை அது அழுத்தி கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினதோ, அதையெல்லாம் நீ இப்பொழுது காலால் மிதிக்கப் போகிறாய். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக இருந்தார், நிழல் கொடுத்தார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்தார். அருமையானவர்களே, எகிப்திலே ஒரு இருள் வந்தபோது, 3 நாள் இரவு பகல் இருள் வந்தபோது, இஸ்ரவேல் புத்திரருக்கோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. இது ஒரு ஆச்சரியம் அல்லவா? இது ஒரு அற்புதம் அல்லவா? கர்த்தர் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மீது இருக்கும் பட்டணமாக, விளக்கு தண்டின் மீது இருக்கும் விளக்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் இப்பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறார். நாம் ஏற்கனவே படித்தது போல, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படித்தது போல, இருள் பூமியை, காரிருள் பூமியை மூடினது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பதினாலே அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எனவே நம் பேரிலே ஒளியாகிய தேவன் இருக்கிறார். நம் பேரிலே அவர் பிரகாசத்தை கட்டளையிடுகிறார். நம்மை சுற்றிலும் அவர் பிரகாசத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற இருளை விரட்டி அடிக்கிற ஆண்டவர். எல்லாரும் அல்லேலியா சொல்லுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பகலிலே அவர் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த அக்கினியின் வெளிச்சத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உனக்கு ஒரு இன்ப பிரசனத்தை தேவன் தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின ஆண்டவர் உங்களுக்கும் உலகத்தாருக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவர்கள் இருளிலே தடவி கொண்டிருப்பார்கள், ஆனால் நீங்களோ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முன்னேறி போக போகிறீர்கள், வெளிச்சத்தில் நடக்கப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேலும் நாம் படிக்கிறோம், அங்கு லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். இங்கு பலிகளை செலுத்தின ஆரோனை பற்றி நாம் படிக்கிறோம். லேவியராகமத்திலே நமக்கு என்ன விசேஷம் என்றால், பலியாகிய கிறிஸ்து, நமக்காக மரித்த தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்து, ஒரே பலி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பல ஆயிரம் லட்சம் பலிகள் செலுத்தப்பட்டது, கோடி பலிகள் செலுத்தப்பட்டது. ஒவ்வொருவனும் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை, காளையை அல்லது ஆட்டுக்குட்டியை, 1 வயது ஆட்டுக்குட்டியை அல்லது புறாவை, புறா குஞ்சை கொண்டு வந்து அவர்கள் பாவ நிவாரண பலியாக செலுத்தினார்கள், சர்வ அங்க தகன பலியாக செலுத்தினார்கள். தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக பாவியாகிய மனிதன் பரிசுத்தராகிய தேவனிடத்திலே வேண்டுதல் செய்ய சேருவதற்காக அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு நற்செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் பலியானபடியினால் இப்பொழுது நாம் யாரும் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் நமக்கு பதிலாக மரித்தார். இயேசு உனக்கு பதிலாக மரித்தார். இயேசு உன் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து உனக்காக தரித்திரரானார். கிறிஸ்து உனக்காக சாபமானார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்காவாக நமக்காக மரித்தபடினாலே
இப்பொழுது நாம் ஜீவ அப்பத்தை பெறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே குமாரன் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். கிழக்கிற்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி விட்டார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் கர்த்தர் தம்முடைய கிருபையை பொழிகிறார். எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கிருபை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டும் உங்களுக்கு கிருபை போதும். இந்த 24வது ஆண்டும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். இந்த 2024ஆம் ஆண்டும் அவருடைய கிருபை உங்களை நடத்தி செல்லும். அவருடைய கிருபையினால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். அவருடைய கிருபையினால் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல, நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கிருபை பெற்று, கிருபையின் மேல் கிருபை பெற்று இப்பொழுது இந்த ஆண்டை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபை நமக்கு போதும். அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை தாரும் தேவனே என்று கேளுங்கள். அவர் கிருபை அருளி செய்வார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த பலிகளை அவர் செலுத்தி இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக அவர் மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும் கூட்டமாக இருக்கிறோம். உடன்படிக்கையின் பலியாக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறபடினால் புதிய உடன்படிக்கையில் வந்திருக்கிற நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் இருக்கிறது. யோர்தானுக்கு அப்புறம் இருக்கிற புறஜாதிகளின் தேசமாகிய கலிலேயா என்று சொல்லி அந்த வசனத்தின் மேல் பகுதி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது அங்கு அந்த யோர்தான் என்ற வார்த்தையும் கலிலேயா என்ற வார்த்தையும் வரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் வரும் என்று நான் நம்புகிறேன். அந்த யோர்தான் நதிக்கரையிலே இயேசு கிறிஸ்து நடந்தார். அந்த கலிலேயா நாட்டிலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். ஏசாயா 9:1 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை, இருளை மாற்றுகின்ற, ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் இருளை மாற்றி உங்களை மகிமைப்படுத்த போகிறார். கடந்த காலத்தில் உனக்கு எதெல்லாம் இருளாய் இருந்தது, நீ எந்த வழியிலே முன்னேற முடியவில்லை, ஆண்டவர் இப்பொழுது வெளிச்சத்தை தருகிறார். கர்த்தர் உன்மேல் உதித்தபடியினால் நீ போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் உனக்கு முன்பாக செல்கிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நீங்க குடியிருக்கிற தேசம் இருளான தேசம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசம். கடந்த காலத்திலே பல வியாதிகள், மரண தருவாய்கள், நீங்கள் மரண தருவாய்க்கு சென்றீர்கள், ஆனால் தேவன் உங்களை காப்பாற்றினார். எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்.
எனவே நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 79வது வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அருணோதயம் என்றால் காலையிலே சூரியன் எழும்புவது, சன்ரைஸ், அதுதான் அருணோதயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2023 வரை உன் வாழ்க்கையிலே பல கடின சூழ்நிலைகளை நீ சந்தித்திருக்கலாம். ஒருவேளை முன்னேற முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலையில் நீ இருந்திருக்கலாம். சுகமடையாத ஒரு சரீரத்தோடு தீராத வியாதியோடு நீ வாழ்ந்திருக்கலாம். அல்லது பல்வேறு முயற்சிகள் தோல்வியாய் அமைந்திருக்கலாம். உன்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாகி இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேற்றுகிறார். என் ஆண்டவர் உன்னை தேற்றுகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்பொழுது ஊழியக்காரனாகிய என்னுடைய வார்த்தை மூலமாக இந்த செய்தியை கேட்கிற உன்னை அவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அது என்னவென்றால், அருணோதயம் உன்னை சந்திக்கிறது. இயேசு உன்னை சந்திக்கிறார். இதுவரை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், இயேசுவை அறியாதிருந்தால், இயேசுதான் கிறிஸ்து, ஆண்டவர், தேவன், தெய்வம் என்று அறியாதிருந்தால், இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ அவரை ஏற்றுக்கொள். இந்த வெளிச்சத்திலே வா, இந்த நம்பிக்கையிலே வா. அப்பொழுது தேவன் உன்னை சூழ இருக்கிற அந்த தேசத்தை மாற்றுவார். உன்னை சூழ இருக்கிற அந்த பூமியை மாற்றுவார். பூமியின் பேரிலே இருள் இருந்தது, அதை தேவன் மாற்றினார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. உன் வாழ்விலே ஆண்டவர் இப்பொழுது விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தர் உன் விளக்கை அணைக்க மாட்டார். கர்த்தர் உன் விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தர் உன் குடும்பமாகிய விளக்கை ஏற்றுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே உன்னுடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே ஆண்டவர் நடத்துவார். இதுவரை நீ அனுபவியாத சமாதானத்தை இனி நீ கண்டடைய போகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக நம்பு. அது தானாக வந்து விடுவதில்லை. நீனும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாயிருக்க வேண்டும். நீனும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை குறித்து தான் இனி நாம் பார்க்க போகிறோம். அங்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கட்டளையே விளக்கு. உனக்கு வெளிச்சம் வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். மாத்திரமல்ல, வேதமே வெளிச்சம். வேத புஸ்தகம், இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேதமே வெளிச்சம். வேதமே வெளிச்சம் என்றால் அனுதினம் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். வேதமே வெளிச்சம் என்றால் வாரந்தோறும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மாத்திரமல்ல, போதாது, நல்ல தேவதாசர்கள், உண்மையான ஆவிக்குரிய போதகர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேளுங்கள், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே வேத வார்த்தைகளை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். சாத்தானை மேற்கொள்வதற்கு அவர் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார். தன்னுடைய சம்பாஷணையிலே வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லியும், வேதத்தில் நீ படிக்கவில்லையா என்று சொல்லியும் ஆண்டவர் பல இடங்களில் பேசினதை நாம் பார்க்கிறோம். எனவே அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை படியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை முக்கியப்படுத்துங்கள், வேதத்தை உங்கள் கையில் ஏந்துங்கள். வேதத்தை நீங்கள் சுமந்தால் தேவன் உங்களை சுமப்பார் என்று சொல்லி பெரியவர்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருப்போமாக. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்கும்போது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி
வேதம் சொல்கிறது. இந்த ஆண்டு நீங்கள் செய்வது வாய்க்க வேண்டுமானால், அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீ படிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை படிக்காமல், தியானிக்காமல், வேறு யாராகிலும் தீர்க்கதரிசி உனக்காக ஜெபிப்பார் என்று எதிர்பார்த்தால் அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்காது. பரிசுத்தவான்கள் உனக்காக ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீ முற்றிலும் தேவனை சார்ந்தே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு உன்னதமான இடத்திற்கு போகிறோம். ஒரு புதிய நகரத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். அது பரம எருசலேம். அதுதான் சீயோன், தேவன் தங்கியிருக்கும் இடம், தேவனோடு நாம் வாழப்போகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு விளக்கு கிடையாது, வேண்டியதில்லை. சூரியனும் சந்திரனும் வேண்டியதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே தம்முடைய பிரசன்னத்திலே மகிமையிலே நம்மை மூடக்கூடியவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை தருவார். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு நல்ல விடுதலையை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவரிடத்தில் அடங்கி இருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். இயேசு உன்னை தொடுகிறார், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ சுகவீனமாய் வாழ்வது தேவ சித்தமில்லை, வியாதியோடு வாழ்வது தேவ சித்தமில்லை. தேவன் உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்திலே கேள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நீ கேட்பாயானால், மன இரக்கமுள்ள ஆண்டவர் அவர் தம்முடைய கரத்திலே உன் காலங்களை வைத்திருக்கிறார். யார் சொன்னது? ஆண்டவர் முடிவை தொடக்கமாக மாற்றுவார். லாசருவை உயிர்ப்பித்த ஆண்டவர் மாத்திரமல்ல, சிறு பெண்ணே எழுந்திரு என்று தூக்கிவிட்ட ஆண்டவர் ஒருவேளை உன் ஆயுசு நாட்கள் முடியாதிருக்குமானால் நிச்சயமாக இந்த வியாதி படுக்கையை தேவன் மாற்றுவார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாம் விசுவாசிப்போம், இதை நாம் அறிக்கையிடுவோம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும். நீங்கள் புஷ்டியாய் இருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். முதிர் வயது ஆகிவிட்டது என்று கலங்க வேண்டாம். அந்த கலக்கம் வந்தாலும் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டு நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆபத்து விபத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்வார். இப்பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள வசனத்திலே பார்க்கிறோம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டிலே தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவன் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஜீவ ஊற்றை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நீங்கள் முன்னேறி செல்வதற்கு, செழித்திருப்பதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு, உயர்வை அடைவதற்கு ஜீவ ஊற்றாகிய இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எரேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தவறை செய்கிறார்கள். ஒன்று, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். மற்றொன்று, அவர்கள் ஜீவ தண்ணீரை வெறுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
எனவே விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை, விலையேற பெற்றது தேவ சமூகம். நீங்கள் எத்தனை ஆன்லைன் ஆராதனை, வேத பாடம் அல்லது வகுப்புகளில் கலந்து கொண்டாலும், வாரந்தோறும் நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். பேரின்ப நதியாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வருகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 46ஆம் சங்கீதத்திலே ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இரட்சிப்பின் ஊற்றிலே மொண்டு கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, அவருடைய பேரின்ப நதியிலே நீங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், விலையும் இன்றி பணமும் இன்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு நெருங்கின ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்புவீர்களானால் நீங்கள் அவசியம் ஆலயத்திற்கு வாரந்தோறும் செல்ல வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய நடைகளில் மாற்றமில்லாமல், நம்முடைய குணாதிசயத்தில் மாற்றமில்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால், அறிக்கையிடுவோமானால் அது பலிக்காது, நிறைவேறாது. தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நதி நம்மை நோக்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நோக்கி வருகிறார். நம்மோடு ஆழமான ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக நம்மை அவர் நடத்தி செல்வார். இதுவரை நம்முடைய கண்கள் காணாத விசுவாச கண்களிலே காணும்படி ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் கொண்டு வருவார். ஏசாயா தரிசனத்தை கண்டது போல நாம் காண முடியும். ஸ்தேவான் அவன் பூமியில் இருந்து கொண்டே தனக்காக எழுந்து நின்று வரவேற்கும் இயேசுவை பார்த்தது போல நாம் விசுவாச கண்களிலே தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்க முடியும். எல்லாரும் அல்லேலியா சொல்லுவோம். தேவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்தை எந்த உபத்திரவமும் எந்த பஞ்சபூதங்களும் அசைக்க முடியாது. தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். எபேசியரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் இப்பொழுது மறைந்திருக்கிறோம். பூமியிலே நாம் வாழ்வது உண்மை, பூமியிலே நம்முடைய மாம்ச கண்களால் பார்ப்பது உண்மை. ஆனாலும் பூமி நம்மை மேற்கொள்ளாது. இந்த பூமிக்குரிய காரியங்கள், லௌகிக காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. நம்முடைய ஆத்துமாவை இணங்க பண்ணினவர், மேற்கொண்டவர், ஆவிக்குரிய தம்முடைய ஆசீர்வாதத்தினால் இந்த காரியங்களை நமக்கு இலகுவாக மாற்றி தருவார். இறையாதே அமைதலாயிரு என்று அவர் கடல் அலைக்கு கட்டளையிட்டது போல நமக்கு முன்பாக வருகிற அலைகளை, உபத்திரவத்தின் அலைகளை, துன்பத்தின் அலைகளை, நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருடைய சேனைகளை அவர் அடக்கி போடுவார். நீங்கள் இந்த ஆண்டு ஸ்தோத்திர பள்ளத்தாக்குக்கு செல்ல போகிறீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை பொருளை தருவார். கர்த்தர் உங்களுக்கு புதையலை தருவார். கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷத்தை தருவார். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலை சொன்னது போல, மகிமையான ஊழியத்தை செய்கிற நம்மை, புதிய ஏற்பாட்டிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிற நம்மை தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். ஒளிந்து போகிற, அழிந்து போகிற மகிமையை உடைய ஆலயத்தை கட்டின கோரேசுக்கு ஆண்டவர் ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரானால் அதிலும் மேன்மையான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கிறார். சபையை நேசியுங்கள், சபைக்கு செல்லுங்கள், ஊழியர்களை நேசியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களோடு இருப்பார். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். அந்த உடன்படிக்கையின் வழியாகிய கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாயிருப்போம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல நீங்களும் கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த புத்தாண்டை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக கேட்டவர்களை ஆசீர்வதியும். கர்த்தராகிய தேவன் உண்மையுள்ளவர். இந்த புதிய ஆண்டிலே கோணலை நேராக்கும்,
வழிகளை செவ்வைப்படுத்தும். இந்த புதிய ஆண்டிலே நல்ல ஹெல்த்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுங்க. இஸ்ரவேலரை நடத்தினது போல பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நீ நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நப்தலி நாட்டிலே, செபுலோ நாட்டிலே ஒரு அருணோதயம் வந்தது போல, இயேசு கிறிஸ்து நடமாடினது போல எங்கள் வாழ்விலே புதிய வெளிச்சம், புதிய நாட்கள், புதிய மாதங்கள் வரப்போவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டு போக்குவரத்தை ஆஸ்வதிங்க, இந்த ஆண்டு கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிங்க, இந்த ஆண்டு உம்மை சேவிக்க உம்முடைய ஆலயத்தில் காத்து கிடக்க கிருபைகளை மென்மேலும் கூட்டி தருவீராக. ஜனங்களை இருள் மூடும், பூமியை காரிருள் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் கர்த்தர் எங்கள் பேரிலே உதித்திருக்கிறீர். நீங்கா நேசர், மாறாத நேசர், எங்களோடு இருப்பவர், உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த ஆண்டை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். புதிய வழிகளுக்குள்ளாக, பாதைகளுக்குள்ளாக நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஆகாதது எதுவும் இல்லை. தேவனே பராக்கிரமம் செய்யும். ஆண்டவரே சந்தோஷத்தை கட்டளையிடும். பேரின்ப நதியிலே தாகத்தை தீர்த்து உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைந்திருப்போம் என்று அறிக்கையிடுகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.